ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன்ப்பா. ஸோ தேர்ஃபோர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்ன இதுக்கு கொடுக்குறோம், ஃப்ரீ கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பருக்கு கூப்பிடுங்க. ஸோ நம்ம உங்களுக்கான டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறோம்ப்பா. ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட்டை தான்ப்பா இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்போம். ஸோ இம்பார்ட்டண்ட் நம்மளோட கண்டென்ட் தான். கண்டென்ட்டு டிஸ்கஷனு இதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேயா? ஸோ டெய்லி ஒரு ஆஸ்பிரன்ஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக அவங்க கொஷின் டிஸ்கஷன்ஸு, கிளாஸஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ டெய்லி அவங்க சில நியூ திங்ஸை படிக்கணும். ஆனால் அந்த திங்ஸை படித்ததுக்கப்புறமா அது ரிலவெண்ட்டாக கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அந்த வகையில் நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அதை தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கொஷின் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட டவுட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளாஸஸ் செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக இதோட எசன்ஸை நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை A to Z கேட்டோட சிலபஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்றோம். ஓகே, கேட் லெவலில் நம்ம கொஷின்ஸை பார்க்கலனாலும் ஸோ கேட்டோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேயா? ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் இந்த கிளாஸஸை பார்த்துட்டு ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிங்கனாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, நம்ம கோர்சஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கோர்சஸ் எப்போவுமே லைவ் தான்ப்பா. நம்ம எந்த ரெக்கார்ட்ஸும் கொடுக்கறது கிடையாது. ஓகே, டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும், டெய்லி டிஸ்கஷன். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் பார்க்கணும், அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் எப்போவுமே இருக்கும். எந்த ஒரு ரெக்கார்டட் வீடியோஸும் நம்ம கொடுத்து ஜஸ்ட் இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ லைவாகவே கிளாஸை கொடுத்து ஸோ அதோட உங்களோட டவுட்ஸை லைவாகவே நம்ம கிளாரிஃபை பண்ணி கொடுப்போம். ஸோ ஒருவேளை உங்களால் அன்றைக்கி பார்க்க முடியலன்னா அதை மட்டும் நம்ம ரெக்கார்டடாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அண்ட் ப்ரீ ஷெட்யூல்டு நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். அண்ட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 years வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ்க்கான மெட்டீரியல்ஸு, டிஸ்கஷன்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா டெஸ்ட் சீரீஸ் வித் டிஸ்கஷன் இல்லாமல் வீக்லி டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அந்த வீக்லி டெஸ்ட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட்ஸ். ஓகே, எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு கொஷின்ஸோட சொல்யூஷன்ஸ் கொடுப்பேன். ஒரு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா ஐடியாஸும் நம்ம கொடுப்போம். இந்த மாதிரி கிவன் ஷெடியூலில் தான் இப்போ நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம போகலாமா இண்டக்ஷன் மிஷின்ஸோட கிளாஸஸ்க்கு போகலாம்ல. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஸோ இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டார்டிங் டார்க் என்ன, மேக்ஸிமம் டார்க் என்ன, வேரியஸ் டார்க் ஈக்குவேஷன்ஸ் என்ன, ஸோ ஸ்டார்டிங் டார்க் போய் மேக்ஸிமம் டார்க்கோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டார்டர்ஸ் வேண்டுமா வேண்டாமா, இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டார்டர்ஸ் வேண்டுமா வேண்டாமா, ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் இருக்குது, அந்தந்த ஸ்டார்டர்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன கிடைக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸை எந்த மோட்டருக்கு யூஸ் பண்ணணும், அண்ட் என்ன ஹெச்பி வரைக்கும் நான் இந்த மோட்டர்ஸ்க்கு ஸ்டார்டர்ஸை யூஸ் பண்ணணும், அந்த மாதிரியான பேராமீட்டர்ஸை தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட டெஸ்ட்டு. ஓகே, ஸோ வேரியஸ் டெஸ்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்ததான் இண்டக்ஷன் ஜெனரேட்டர்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 2 டாப்பிக்கில் தான் 3 டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, சிம்பிள் தான்ப்பா, ஈஸியான ஏரியா. ஸோ நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம்ல. ஸோ டேரெக்டாக நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டர்ஸ் எதுக்கு, இண்டக்ஷன் மிஷினில் ஸ்டார்டர்ஸ் எதுக்குன்னா ஸோ இண்டக்ஷன் மிஷின் ஸ்டார்ட் ஆகாதா, ஸ்டார்ட் ஆகாததுனால நம்ம ஸ்டார்டரை யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இண்டக்ஷன் மிஷின் ஒரு செல்ஃப் ஸ்டார்டிங் மிஷின். ஸோ அதுக்காகலாம் நம்ம ஸ்டார்டர்ஸை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ வேறாஸ் அப்போ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டார்டிங் கண்டிஷனோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நான் வரைகிறேன், அதே மாதிரி ரன்னிங்கோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வரைகிறேன். நீங்களே செக் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்டிங்கோட கரண்ட் என்ன மாதிரி இருக்குது, ரன்னிங் கண்டிஷனில் இண்டக்ஷன் மிஷினோட கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ இந்த கரண்ட்டை பொறுத்து தான் இப்போ நம்ம ஸ்டார்டர்ஸை டிசைன் பண்ணுறோம். ஸோ பொதுவாக இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டார்டிங்கில் நிறைய கரண்ட் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்டார்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ போகலாமா ஸ்டார்டர்ஸ், ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மெத்தட்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டர்ஸை பற்றி பார்ப்போம்.
ஓகே. ஸோ இப்போ இண்டக்ஷன் மிஷினோட ஸ்டார்டிங் மெத்தட்ஸ்னால் என்ன? பர்பஸ் ஆஃப் ஸ்டார்டர் என்னப்பா? ஸ்டார்டிங்கா? பர்பஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஸோ ஆஸ் வி நோ இண்டக்ஷன் மிஷின் ஆர் அ செல்ஃப் ஸ்டார்டிங் மிஷின். பர்டிகுலராக 3 phase இண்டக்ஷன் மோட்டாரை தான் நான் சொல்கிறேன், சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் கிடையாது. The purpose of starter is not to start. Okay, the purpose of starter is not to start but to limit the high inrush current, but to limit ஸ்டார்டிங்கில் இருக்கிற அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டை குறைக்கிறது தான் என்னோட ஸ்டார்டர்ஸோட ஒர்க். ஓகே, புரியுது இல்லைப்பா? ஸோ அதிகமான அந்த கரண்ட்டை வந்து குறைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஸ்டார்டர்ஸோட ஒர்க்கு. இது எப்படி நான் குறைக்கணும், ஏன் இது அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட் வரும்ல. கரெக்டாக, இது அதிகமாக எங்கே இருந்துச்சு, ஸோ அதிகமாக இருந்ததுனால தானே நீங்கள் குறைக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ இது எப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற திங்ஸை நம்ம பார்க்கணுமா? ஸோ இப்போ எழுதலாம். ஸோ இப்போ ஒரு சர்க்யூட்டை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ ரோட்டாரோட இன்புட் என்னன்னு நம்ம பார்த்தோம்ப்பா. ரோட்டாரோட இன்புட், ஸோ வாட் இஸ் 3i2² R2/S, கரெக்டாக? ஸோ ரெசிஸ்டன்ஸ் இந்த கேஸில் R2/S-ஆக இருக்கும். ஸோ இன்புட்டில் ரெசிஸ்டன்ஸ் R2/S-ஆக இருக்கும். லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் R2-ஆக இருக்கும், 3i² R2. அண்ட் அவுட்புட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 3i2² R2/S மைனஸ் R2ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதிலேருந்து வெளியே எடுத்தால் என்ன இருக்கும்? ஸோ 1/S இன்ட்டு R2ன்னு இருக்கும். சாரி, 1/S மைனஸ் 1 இருக்குல்ல, மைனஸ் 1 இல்லை, R2 இல்லை, டு R2. ஸோ கிளியர். ஆக்சுவலாக இதுதான் என்னோட அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ என்னோடய ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நான் எப்படி வரைவேன் அப்படின்னா, ஸோ 1/S மைனஸ் 1 இன்ட்டு R2 அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். புரியுதா? திஸ் இஸ் த திங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை தான் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரோட்டாரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டியூரிங் ரன்னிங்கில் நான் வரைகிறேன். ஃபஸ்ட்டு கேஸு ரோட்டாரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்குது, ஏன்னா அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை வச்சு தான் கரண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ரோட்டாரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் R2 இன்ட்டு 1/S மைனஸ் 1 அப்படின்ற டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ கிளியராக. அது தவிர்த்து ஸ்டேட்டாரோட ரெசிஸ்டன்ஸ், அது ரோட்டாரோட ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக? அடுத்ததா அது தவிர்த்து ஸ்டேட்டாரோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டேட்டாரோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸ், this is R2 1/S minus 1. ஓகேயா? ஸோ இதுதான் ரோட்டாரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டியூரிங் த ரன்னிங் கண்டிஷன்ஸில். ஓகேயா? ஸோ ரன்னிங் கண்டிஷனில் ஸோ இந்த வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா this is E20 அண்ட் இந்த கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா this is I2 சார். ஓகே, ஆக்சுவலாக இப்படி தான் என்னோடய ரோட்டாரு ரன்னிங்கில் இருக்கும். ரோட்டார் இங்கே பாருங்கள், எனக்கு I2 வேணும், பிகாஸ் இந்த கரண்ட் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், ஸ்டார்டிங் கரண்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். ஸோ இப்போ I2 இஸ் ஈக்குவல் டு என்னப்பா, E20 வோல்டேஜ் டிவைட் பை பாத்தில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள், ரியாக்டன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண என்ன சார் வரும், ரூட் ஆஃப் R2 ப்ளஸ் R2 1/S minus 1, கரெக்டாக? R2 into R2 plus 1/S minus 1 the whole square, கரெக்டாக? the whole square
அடுத்ததா என்ன சார் இருக்கு? x2 naught இருக்கு, the whole square. கரெக்டா? I2 is equivalent to E2 naught divided by square root of R2 plus R2 1 by S minus 1 the whole square plus x2 naught the whole square. Okay, this is the expression of rotor current. Okay, this is rotor current. Okay, இதுதான் நம்மளோட ரோட்டாரோட கரண்ட் பா. ஸோ கிளியரா? இதுதான் நம்மளோட ரோட்டாரோட கரண்ட்டா? ஸோ இப்போ பாருங்க, ஸோ டியூரிங் ரன்னிங் கண்டிஷனில் வாட் வி நோ, ஸ்லிப்போட வேல்யூ நமக்கு தெரியுமா? டியூரிங் ரன்னிங் கண்டிஷனில் ஸ்லிப்போட வேல்யூ என்னப்பா? டியூரிங் ரன்னிங் ஸ்லிப் நம்ம ஆல்ரெடியே படிச்சிருக்கோம், which is 2 to 8%. கரெக்டாக? ஸ்லிப்புன்றது 2லிருந்து 8% இருக்கும்ன்றது பொதுவாக நமக்கு தெரியும். ஸோ சி டேக் எக்ஸாம்பிள் 4% அப்படின்னு எடுத்துக்கோங்க. 4% என்ன? 0.04, ரைட்? ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் I2 என்னவா இருக்கும்ப்பா? ஸோ இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். 1/0.04னா தட் இஸ் 100/4பா. ஓகேயா? 100/4. அப்போ அடித்தா 25 minus 1 that is 24 அப்படின்னு வரும். ஓகே, அப்போ டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீசஸ். கரெக்டா? ஸோ டியூரிங் ரன்னிங்கில் இண்டக்ஷன் மிஷினை பொறுத்த வரைக்கும் ரன்னிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. அதுதான் நான் இங்கே செக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே, ரன்னிங் அப்போது டியூரிங் ரன்னிங் திஸ் பிகம்ஸ் 25. கரெக்டா? இது வந்து 25 இன்க்ரீஸ் ஆகுது. திஸ் இஸ் டினாமினேட்டர் இன்க்ரீசஸ், rotor current decreases. அப்போ during running condition the rotor current is very much lower. ஓகே, ஸோ ரோட்டாரோட கரண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா வெரி மச் லோவர் அண்ட் டெம்பரேச்சர் ரைஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்சுலேஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, மிஷின் ப்ராப்பராக ரன் ஆகும். ஸோ த ரோட்டார் கரண்ட் இஸ் லோவர். ஸோ no insulation failure. புரியுதில்ல? ஸோ இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை எடுத்துக்கிறேன். ஸ்லிப்பு ரன்னிங்கில் எனக்கு என்ன இருக்குன்னு தெரியும். ரன்னிங்கில் அப்போ 2லிருந்து 8% இருக்கும். ஆவரேஜாக 4% எடுத்ததுனாலும் எனக்கு 25 அப்படின்னு வரும். கரெக்டா? அப்போ எனக்கு 25 கிட்ட வரும். அப்போ டினாமினேட்டரில் 25 இன்க்ரீஸ் ஆகுதுன்றது. ஸோ 25 டைம்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20 டைம்ஸ் கிட்ட எனக்கு ரோட்டாரோட கரண்ட் ரெடியூஸ் ஆகுறது தானே சொல்லுது. அப்போது ரோட்டாரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டியூரிங் ரன்னிங் கண்டிஷனில் பொறுத்த வரைக்கும் ரோட்டாரோட கரண்ட்ன்றது இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த ரேட்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரோட்டார் கரண்ட் இஸ் ரேட்டட். ஓகே, ஸோ ரோட்டார் கரண்ட்ன்றது ரேட்டட் தான். ஸோ நோ இன்சுலேஷன் ஃபெயிலியர் வில் ஹக்கர். ஸோ மோட்டார் வில் ரன் ஸ்மூத்லி. ஓகே, மோட்டார் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும், எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது இந்த கேஸில். ஓகேயா? ஸோ ஹோமிக் லாஸு, ரோட்டார் லாஸு எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கேஸு இப்போ ரோட்டாரை ஸ்டாண்ட் ஸ்டில்லில் பார்ப்போமே. ஸ்டாண்ட் ஸ்டில் தானே முக்கியம். ஸ்டாண்ட் ஸ்டில்லுன்னா என்ன கண்டிஷன்? ரோட்டாரோட ஸ்பீட் இஸ் 0. ஏன்னா ரோட்டாரை ஆன் பண்ணுறப்ப ரோட்டார் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ரோட்டார் 0 ஸ்பீடில் தானே இருக்கும். அப்போ அந்த கேஸில் ஸ்லிப் என்ன, அப்போ என்னோட ரோட்டாரில் இருக்கிற கரண்ட் என்னன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ரோட்டாரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் அட் ஸ்டார்டிங். இப்போ எனக்கு என்ன தெரியும் சார்? அதே சேம் கரண்ட் எக்ஸ்பிரஷன் தான். கரெக்டா? அதே சேம் கரண்ட் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ என்ன எழுதிக்குவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்டை ட்ரா பண்ணலாம். ஏன்னா இந்த சர்க்யூட் என்ன மாடிஃபை ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த சர்க்யூட்ல இருந்து நான் எழுதிக்குவேன். Given circuit and R2 into 1 by S minus 1. This is X2 naught and this is R2 with the current is I2 with the voltage, applied voltage is E2 naught. இப்போ நமக்கு என்ன தெரியும் சார்? ரோட்டார் டியூரிங் ஸ்டார்டிங் அப்போ ரோட்டாரோட ஸ்பீடு என்னப்பா?
ரோட்டாரோட ஸ்பீட் டியூரிங் ஸ்டார்டிங் அப்போ ரோட்டாரோட ஸ்பீட் என்ன அப்படின்னு செக் பண்ணுங்களேன். during starting the rotor speed is what? The rotor speed is equivalent to 0. Correct. During starting nr is equivalent to 0. Okay, so but during starting rotor speed is 0. அப்ப slip என்ன? ns minus 0 by ns, that is 1. Okay, அப்ப during starting slip is 1. அப்போ just substitute slip is 1 in this equation. அப்ப இந்த circuit என்னவா மாறி இருக்கும்? Yes, definitely circuit will change. அப்போ 1 by 1 minus 1. Sir, என்ன sir? 1 by 1 என்ன sir? That become 1 sir. அப்போ further இந்த term என்னவா ஆயிடும்? This become short. Okay, ஏன்னா இந்த value 0 ஆயிடும் sir. 0 resistance என்றது என்ன? It is nothing but short circuit. Okay, so இப்போ 0 resistance is nothing but short circuit. அப்போ இந்த given circuit எப்படி modify ஆகும் பாருங்க. ரோட்டாரோட resistance, ரோட்டாரோட leakage reactance and ரோட்டாரோட output நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா that become short. Okay, it become short circuited. Okay, இப்போ இது short circuit ஆயிருச்சு, remaining things will remain same. This is x20 and it is R2. So இங்க போற current தான் I2 E20. So இந்த முறை current expression எழுதுங்களேன். I2 is equivalent to E20 divided by square root of R2 square. கரெக்டா? divided by, actually இது எப்படி இருந்துச்சு போன முறை எப்படி இருந்துச்சு? R2 plus R2 1 by S minus 1 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அந்த things எல்லாமே 0 ஆயிடுச்சா? just take this is 0 plus whole square. okay, அடுத்ததா x20 whole square. இங்க பாருங்க சார், போன கேஸ்ல 25 வந்து இன்க்ரீஸ் ஆயின்னு இருந்துச்சு, இந்த முறை 25 டிக்ரீஸ் ஆகுதே. எஸ், இட் இஸ் டிக்ரீசஸ். ஸோ இப்போ ரோட்டார்ல சர்க்கியூட்ல இருக்கிற இம்பிடன்ஸ் என்ன ஆகுதுன்னா முன்ன மாதிரி இல்லை, கம்மியாயிருச்சு. ரோட்டாரோட இம்பிடன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்? ரோட்டாரோட இம்பிடன்ஸ் ரெடியூஸ் ஆனா டெஃபினட்டா ரோட்டார் கரண்ட் வில் இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ ரோட்டார் கரண்ட் வில் இன்க்ரீசஸ். ஆக்சுவலி இந்த இம்பிடன்ஸை தான் நான் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ தட் இஸ் E20 டிவைட் பை ஜெட். ஸோ இல்லை சிம்பிளாக நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா, இந்த இம்பிடன்ஸை நீங்கள் யூ கேன் ரைட். ஓகேயா? ஸோ இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா, தட் இஸ் ISC அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ISC அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஓகே, திஸ் இஸ் ISC. இந்த கேஸில் இந்த கரண்ட் தான், தட் இஸ் ISC. I2, ஸோ ரோட்டாரோட கரண்ட் என்னவா ஆகுதுன்னா ISC-யாக மாறுது. திஸ் இஸ் நத்திங் பட் என்னப்பா, திஸ் இஸ் V by Z01. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் V by Z01. ஸோ Z01ன்றது என்ன? இட் இஸ் நத்திங் பட் இம்பிடன்ஸ் தான். ஸோ இம்பிடன்ஸ் Zன்றது என்ன? Z is equivalent to Z01 is equivalent to R2 square plus X20 whole square. Okay, Z01 is equivalent to square root of R2 square plus X20 the whole square. This is what impedance. Okay, அப்போ என்னோட ரோட்டார் கரண்ட்ன்றது, ஸோ என்னோட ரோட்டார் கரண்ட்ன்றது என்னவா மாறிடுதுப்பா? இட் பிகம் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஓகே, ஸோ அது என்னோட ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டாக மாறிடுது. ஓகே, ஸோ பொதுவாக இந்த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்ன்றது என்னவாப்பா இருக்கும்? இட் இஸ் 5 to 8 times of full load current. ஓகேயா? ஸோ என்னோட இந்த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்ன்றது பொதுவாக 5லிருந்து 8 மடங்கு ஃபுல் லோடு கரண்ட்டாக இருக்கும். புரியுது தானப்பா? ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, இட் டேக்ஸ் வெரி அப்நார்மல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ பொதுவாக இந்த இடத்துல ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது திஸ் இஸ் I2னா, ஸோ இதை தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம்னா ஸ்டார்டிங் கரண்ட். ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை ஸ்டார்டிங்கில் சப்ஸ்டியூட் பண்ணால் அது வந்து IST-யாக மாறிடுது.
ஓகேயா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் என்னோட சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப அதிகமாக கரண்ட் எடுத்துக்குது. வென் இதுவே உங்களோட ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டராக இருந்தால் பிரச்சனை இல்லைப்பா. If it is a slip ring induction motor, we can add the external resistance. இந்த இடத்துல external resistance ஒரு 20 ஓம் நீங்க ஆட் பண்ணா என்ன ஆயிடும்? இந்த பிரச்சனை சரியாயிடும். ஆனா இது ஒரு ஸ்குரில் கேஜா இருந்தா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண முடியாது. ஸ்லிப் ரிங்கா இருந்தா மேபி ஆட் பண்ணலாம். ஓகேயா? சோ அப்ப ஸ்லிப் ரிங்கா இருந்தா there is no issues. ஓகே, அதுக்கு பெருசா அப்ப எனக்கு ஸ்டார்டர்ஸ் தேவையில்லை. ஆனா ஸ்குரில் கேஜா இருக்கிறப்போ சரி என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் டெஃபினட்டாக நமக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வி யூஸ்வலி அப்ளை ரெடியூஸ்டு வோல்டேஜ். ஓகே, ஸோ இது எப்படி குறைக்கலாம்? இந்த கரண்ட் எப்படி குறைக்கலாம்னா, வி கேன் ரெடியூஸ் த வோல்டேஜ். பாருங்க, இந்த வோல்டேஜை குறைச்சோம்னா கரண்ட் குறைஞ்சிருமா? எஸ், இதுதான் என்னோட மெத்தட் ஆஃப் ஸ்டார்டர்ஸ். ஓகே, என்னோட எல்லா மெத்தட் ஆஃப் ஸ்டார்டர்ஸ்லையும் இந்த மெத்தடாலஜி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ வோல்டேஜ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுனால எவ்வளவு கரண்ட் குறையுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ எவ்வளவு டார்க் குறையுது இதுதான் நம்ம ஸ்டார்டர்ஸில் செக் பண்ணுவோம். ஸ்டார்டர்ஸில் எவ்வளோ வோல்டேஜை குறைச்சோம், எவ்வளோ கரண்ட் குறைச்சிச்சு, ஸோ எவ்வளோ டார்க் குறைஞ்சிச்சு, இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்டர்ஸை வைட்லி எங்கே இருக்குன்னா ஸ்குரில் கேஜில் தான் இருக்குது. ஏன்னா ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணி ஸோ இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய இந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் நத்திங் ராங். ஓகே, ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் தான்ப்பா ஸ்டார்டர்ஸ் வேணும். ஏன்னா அதில் தான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண முடியாது. அதுவே ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் வாண்ட் சச் கைண்ட் ஆஃப் ஸ்டார்டர்ஸ். ஸோ டேரெக்டாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா சின்ன ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணுவோம். அது எல்லாமே ஸ்டார்டர்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதோட ஸ்டார்டிங் கண்டிஷன்ஸை நான் சொல்கிறேன். Okay, if it is a slip ring machine, we can add external resistance. If it is a slip ring machine, we can add external resistance. Okay, so we can add external resistance in the rotor. So starting current will be reduced. Okay, so if it is a slip ring induction machine, the external resistance is added, so starting current will be reduced. So இப்போ என்ன ஆயிடும்னா starting current reduce ஆயிடும். So if it is a squirrel cage rotor, slip ring னா பிரச்சனை இல்லை. If it is a squirrel cage, the only way reduce starting current, the only way to reduce starting current to reduce the voltage is to reduce the voltage. Okay, is to reduce the voltage. So இப்போ நமக்கு என்ன தெரியும்? starting டார்க்கும் என்னப்பா? starting torque TST is directly proportional to the V square. இப்போ நீங்க வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணா என்ன ஆகும் சார்? டெஃபினட்டா it suffers. Okay, if we reduce the voltage, starting torque also reduces. If we reduce the voltage,
if you reduce the voltage, starting torque getting reduces. ஓகே, ஸோ வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறப்போ என்னோட ஸ்டார்டிங் டார்க்குன்றது ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மிஷினை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மிஷினில் உங்களோட லோடு டார்க்குன்றது எப்பவுமே ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாகவா இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அப்படி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் என்னோடய மோட்டார்ன்றது ஸ்டார்ட் ஆகும்ப்பா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஓகேயா, ஸோ இது என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுன்னு புரியுது இல்லை? ஸோ ஸ்லிப்ரிங்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ஹையரான ஸ்டார்டிங் டார்க்கில் கூட ஸ்டார்ட் பண்ணாலும் மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் ஸ்குரில் கேஜாக இருந்தால் ஆல்ரெடி அந்த இடத்துல எனக்கு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாததுனால நிறைய ஸ்டார்டிங் கரண்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போ அதிலிருந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வோல்டேஜை குறைச்சி தான் ஆகணும். சார் அப்படி நம்ம வோல்டேஜை குறைச்சோன்னா என்னோடய ஸ்டார்டிங் டார்க்கு குறைஞ்சிருது. எஸ், அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் டார்க்கு கம்மியாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்டிங் டார்க்கை நம்ம கம்மியாக தான் வைப்போம். எதுக்காகன்னா ஸ்டார்டிங் டார்க் கம்மியாக இருந்து ஸ்டார்டிங் கரண்ட் கம்மியாக இருந்தால் தான் இன்சுலேஷன் ஃபெயில் ஆகாது. ஓகேயா, ஸோ நம்ம ஸ்டார்டிங் டார்க்கை விட ஸ்டார்டிங் கரண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ப்பா. ஸ்டார்டிங் கரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா டேமேஜ் பண்ணிடும், இன்சுலேஷனை டேமேஜ் பண்ணிடும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் கரண்ட் வந்து கம்மியாக இருக்கணும்னா கண்டிப்பாக வோல்டேஜ் கம்மியாக தான் இருக்கணும். ஸோ அதனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இட் ரெடியூசஸ் த ஸ்டார்டிங் டார்க். கரெக்டாக, அவ்வளவுதான். ஓகே, ஒரு ஸ்குரில் கேஜாக இருக்கிறப்போ ஸோ வேறு வழியே கிடையாது. இந்த ஒன்லி வே அது மட்டும் தான், வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுறது தான். வேறு வழி இருந்தால் அதை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுவோம். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் டார்க்கும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லெஸ் ஸ்டார்டிங் டார்க்கு தான் இருக்கும் அப்படின்ற இடத்துல நிறைய இடத்துல நம்ம பேசியிருப்போம். கரெக்டாக, ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் லெஸ் ஸ்டார்டிங் டார்க்கு. ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹையர் ஸ்டார்டிங் டார்க்கு கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஆனால் ஸ்குரில் கேஜில் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது புரியுது இல்லைப்பா? ஸோ அடுத்ததா, ஸோ இதோட ஸ்டார்டிங் டார்க்கு அண்ட் ஃபுல் லோடுக்கான எக்ஸ்பிரஷன் நான் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் சால்விங்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அது என்னப்பா? த டிஎஸ்டி பை டிஎஃப்எல்லோட ரேஷியோ. ஸோ என்னவா நம்ம சொல்லியிருந்தோம்? தட் இஸ் ஐஎஸ்டி பை ஐஎஃப்எல் இன்டு எஸ்எஃப்எல். கரெக்டாக, இந்த ரேஷியோஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டார்டிங் டார்க்கு ஃபுல் லோட் டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இது எப்படி பேஸ் பண்ணி நான் டிசைன் பண்ணுறேன்னா, தட் இஸ் ஐ ஸ்கொயர் பை R2 by S. கரெக்டாக, 3I² R2 by S இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து தான் என்னோட டார்க்கை நம்ம ஜெனரேட் பண்ணுறோம். திஸ் இஸ் த டார்க் இக்குவேஷன், ரைட்? 3I² R2 by S. ஸோ இதில் வந்து TST அப்படின்னு சொல்லி போடுறப்போ என்ன ஆகிடும்னா 3I² R2ன்னு வரும். ஸோ இதுவே TFL அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா 3I² R2 by SFL அப்படின்னு வரும். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணால் வாட் வி கெட், இதுதான் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஐஎஸ்டி பை ஐஎஃப்எல் ஹோல் ஸ்கொயர் இன்டு எஸ்எஃப்எல் நியூமரேட்டரில் அது போய் மல்டிப்ளை ஆகிடும். தட்ஸ் இட் சார். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதை நம்ம ப்ராப்ளம் சால்விங்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இதை இன்னைக்கு டிஸ்கஷன்லேயுமே நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் பார்த்துருப்போம். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ்க்கு போகலாமா? அப்போ ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம எல்லாமே ரெடியூஸ்டு வோல்டேஜில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோமா? ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் the only way is to reduce the voltage. அப்போ ஸ்குரில் கேஜோட ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர் தான். ஓகேயா, ஸ்குரில் கேஜை நம்ம ரெடியூஸ்டு வோல்டேஜில் தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ ஸ்குரில் கேஜோட எல்லா ஸ்டார்டர்ஸுமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸ் தான். அடுத்ததாக என்னோட ஸ்லிப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம ரெடியூஸ்டு வோல்டேஜை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்ம ஸ்லிப்ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ஸ்டார்டர்ஸுமே ஃபுல் வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸ். ஓகேயா, ஸ்லிப்ரிங்கில் யூஸ் பண்ணுற ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ஃபுல் வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸ். ஸ்குரில் கேஜில் யூஸ் பண்ணுற ஸ்டார்டர்ஸ் எல்லாமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ எதெல்லாம் நம்ம ஸ்லிப்ரிங்கில் யூஸ் பண்ணுறோம், எதெல்லாம் ஸ்குரில் கேஜில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ். ஓகே, டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ். Okay, first case for slip ring induction machine. Okay, so in the slip ring induction machine use பண்ற starters எல்லாமே என்ன? Full voltage starter or rated voltage starter.
ஓகே, இதில் நமக்கு ஒரே ஒரு டைப் தான், தட் இஸ் டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர், டிஓஎல். ஓகே, ஸோ டிஓஎல் ஸ்டார்டர். ஓகே, ஸோ இப்போ டிஓஎல் ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபுல் வோல்டேஜ் ஸ்டார்டர் தான்ப்பா. ஸோ டிஓஎல் ஸ்டார்டரை எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மிஷின்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டருக்கு கொடுப்போமா, மிஷினுக்கு கொடுப்போமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்டார்டர் கொடுக்காது. இந்த ஸ்டார்டர் ரேட்டட் வோல்டேஜ் தான் கொடுக்கும், ரெடியூஸ்டு வோல்டேஜை கொடுக்காது. ஓகே, நெக்ஸ்ட் டைப் போகலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட ஸ்லிப்ரிங்க்கு யூஸ் ஆகிற ஸ்டார்டர்ஸ், சாரி ஸ்குரில் கேஜ், ஃபார் ஸ்குரில் கேஜ். Qனா that is squirrel cage, yes Rன்றது that is slip ring பா. ஓகே, ஸோ squirrel cage slip ring. ஸோ இந்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, this is squirrel cage, cage rotor. ஓகே, இந்த இடத்துல யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டார்டர்ஸும் என்னப்பா இருக்கணும்? ஏன்னா நீங்கள் squirrel cage அப்படின்னு சொல்லி போகிறீங்க அப்படின்னாலே எப்பவுமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் தான் இருக்கணும். ஓகேயா, ஸோ வேறு வழியே கிடையாது. அப்போ தேர்ஃபோர் இந்த ஸ்டார்டர்ஸை வந்து ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற எல்லா ஸ்டார்டர்ஸுமே பொருந்தும்ப்பா. இதுக்கப்புறம் நான் இங்கே கீழே எழுத போகிற எல்லா ஸ்டார்டர்ஸுமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர். அப்போ ஃபுல் வோல்டேஜ் ஸ்டார்டர்னா தட் இஸ் டிஓஎல் ஸ்டார்டர் தான் ஃபுல் வோல்டேஜ் ஸ்டார்டர். So என்னோட first type, so that is variable reactor or resistor starter is a first type of reduced voltage starter. Variable reactor or resistor. So இது என்னோட first type of squirrel cage type of starter. So next என்னோட auto transformer starter. Next star delta starter. ஓகேங்களா, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். ஃபஸ்ட்டு வேரியபிள் ரெசிஸ்டர் ரியாக்டர் ஸ்டார்டர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னோட ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸ்ப்பா. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டார்டர்ஸும் பார்க்கலாம்ல. ஸோ இப்போ கிளியராக இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டார்டர்ஸ்னால் என்ன, அதில் எப்படி நமக்கு அந்த ஸ்டார்டிங் டார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், அண்ட் அந்த ஸ்டார்டிங் டார்க் வந்து கரண்ட் எப்படி ரெடியூஸ் ஆச்சு, என்ன ப்ரொபோர்ஷனில் ரெடியூஸ் ஆகுது அப்படின்ற திங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்னோட டிஓஎல் ஸ்டார்டர். ஸோ டிஓஎல் ஸ்டார்டர் பொறுத்த வரைக்கும் அது யாருக்கு யூஸ் ஆகும்? ஒன்லி ஃபார் த ஸ்லிப்ரிங் மெஷின்ஸ். டிஓஎல் ஸ்டார்டரோட இன்னொரு பேர் என்ன? ஃபுல் வோல்டேஜ் ஸ்டார்டர். சரி, இப்போ என்னோட ஸ்டார்டிங் கரண்டோட எக்ஸ்பிரஷன் எழுதிக்கலாம். IST is equivalent to E20 divided by R2 square plus X20 whole square. கரெக்டாக? ஆக்சுவலி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டு தான் இந்த ஸ்டார்டரை வந்து கரண்ட்டை லிமிட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? இந்த இடத்துல ப்ளஸ் REXை ஆட் பண்ணி தான் லிமிட் பண்ணுவோம். சார், பட் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு ஹீட் லாஸ் அதிகமாகும். ஓகேயா? ஸோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு லாஸஸ் அதிகமாகும். அப்போ நான் இந்த ஸ்டார்டரை லாஸஸ் இல்லாமல் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அப்போ என்ன பண்ணணும்? ரெசிஸ்டிவ் போர்ஷன்ஸ் எப்போவுமே லாஸை தான் கொடுக்கும். ஆனால் ரியாக்டிவ் போர்ஷன்றது என்னப்பா? எனக்கு லாஸஸை கம்மியாக தானே கொடுக்கும். என்ன? இப்போது நீங்கள் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டார்டிங் கரண்ட் குறைஞ்சிரும். ஆனால் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுறதுனால ஸோ I ஸ்கொயர் R இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? திஸ் இஸ் எக்ஸ்டர்னல், ரைட்? அப்போ லாஸஸாக தான் போகுது.
அப்போது நீங்கள் இது பண்ணுறதுக்காக லாஸஸாக தான் போகுது. ஓகேப்பா. ஸோ நம்ம கொடுக்குறோம். ஓகே, டிஎன்பிசி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணலான்னா எய்தர் ப்ரியாரிட்டி ஆர்டரை மட்டும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ட்ரிபிள் இசி. ஸோ அதனால அவங்க எய்தர் வேறு டைமில். ஸோ ட்ரிபிளிக்கு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு 10 o'clock கூப்பிட்றாங்க. அதே மாதிரி ஈசிக்கும் என்னோட பிடபிள்யூடிக்கு 2 o'clock கூப்பிட்றாங்க. ஸோ அதனால அவங்க எய்தர் ப்ரியாரிட்டி ஆர்டரை தான் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவுன்சிலிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு எய்தர் ப்ரியாரிட்டி ஆர்டரை வந்து அவங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ரேர் கேஸில் தான் கவுன்சிலிங் நடக்கும். எஸ், கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. பட் டிஎன்பிசிக்கு தான்ப்பா எல்லாத்துக்குமான பதில் தெரியும். நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். சிம்பிளாக என்ன இருக்கலாம்னா அவங்க ஒரு ப்ரியாரிட்டி ஆர்டரை மட்டும் நம்மளை ஃபில் பண்ண சொல்லிவிட்டு சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ நமக்கு செலெக்ஷன் ஆர்டர் அவங்களே போஸ்டரில் ஷேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா மேபி கூட நமக்கு டிஎன்பிசி ஆஃபீஸில் வந்து ஃபர்தரான ப்ராசஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஸோ இல் செக். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணி தான் பார்க்கணும். ப்ராப்பராக இதை நம்ம சொல்ல முடியாது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெடியாக இருக்குங்க, ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாமை அப்ளை பண்ணப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் காப்பீஸ் ஆர் எனஃப்பா. ஓகே, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அவங்க அடிஷ்னலாக ஏதாச்சும் ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரூஃப் எதுனா கேட்பாங்க. ஸோ ப்ரூஃப்னால் அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸோ வாட் எவர் திங். ஓகே, ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்ட்டோட சில ஜெராக்ஸும் கொண்டு போங்க, ஒரிஜினல்ஸையும் கொண்டு போங்க, ஃபோட்டோ காப்பீஸும் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பீஸ் ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா தான் கேட்பாங்க, மற்றபடியே எல்லாருக்குமே வேண்டாம். ஓகே, இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஸோ ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஃபோட்டோ காப்பீஸை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரோ அந்த மாதிரி ஏதோ ஒரு லெட்டர்ஸ் எழுதி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். டாக்குமெண்டேஷனில் என்ன அப்லோட் பண்ணமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும்பா, ஒரிஜினல்ஸ் ஆர் எனஃப். ஸோ ஏதாச்சும் இஷ்யூ இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஜெராக்ஸு உங்களோட ஃபோட்டோஸ் தேவைப்படும், மற்ற கேஸில் எதுவுமே நமக்கு வேணாம். அண்ட் உங்களோட கவுன்சிலிங் மெமோவில் நீங்கள் என்ன இருக்கணும்னா அந்த கியூஆரை பாருங்கள், அந்த கியூஆர் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. அந்த கியூஆரில் தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் மெமோவோட கியூஆர் வந்து கிளியராக விசிபிளாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ தட் இஸ் எனஃப்பா. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பர்ஃபெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி சொல்லலை. ஓகே, ஸோ ஆதார் இஸ் எனஃப். ஓகே, ஸோ ஆதாரோட ஜெராக்ஸ் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் தேவை அதெல்லாம். மற்றபடியாக பெரிய டாக்குமெண்ட் என்ன அப்லோட் பண்ணமோ அதுவே போதும். ஓகே, ஸோ ஃபர்தராக நம்ம செக் பண்ணுவோம். ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ மேபி நாளைக்கு அந்த மாதிரி கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சா நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஃபர்தராக நம்மளும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுப்பா. ஓகேயா, ஸோ நம்ம போகலாம்ல. ஸோ கவுன்சிலிங் ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட்டு நடக்குது. ஓகேயா, அதனால ஃபஸ்ட்டு நடக்கிறத நம்மளாலையும் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. வாட் எவர் த திங் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது தான் நல்லது. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஃபர்தராக டேரெக்டாக இபியோட கவுன்சிலிங் நடந்துட்டு அதுக்கப்புறமா கூட நமக்கு பிடபிள்யூடி கவுன்சிலிங் மாதிரி நடத்தலாம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. ஓகே, ஸோ இப்போ கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டிஒயில் ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா லாஸஸ் வந்துடும். ஓகே, அப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணோம்னா லாஸஸ் அதிகமாகுது. அப்போ ஃபார் லார்ஜர் மிஷின்ஸாக இருந்தால் ஓகே இதை நம்ம பண்ணிக்கலாம். அப்போ ஸ்மால் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ண மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆட் பண்ணுறதை விடைய ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சார் we can increase the leakage reactance சார். லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் என்னோட கரண்ட் குறையும். ஓகே, ஸோ என்னோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே கரண்ட்டு குறையும். அப்போது இந்த டிஒயில் ஸ்டார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லோ ஹெச்பி மோட்டார்ஸில் வேணும்னா இதை பண்ணலாம். ஹை ஹெச்பி மோட்டார்ஸில் நீங்கள் இதை பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ லோ ஹெச்பி மோட்டார்ஸாக இருந்து நீங்கள் லீக்கேஜ் ரியாக்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி என்னோட கரண்ட்டை குறைக்கலாம்.
ஓகேயா? ஸோ இந்த டிஒயில் ஸ்டார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தடாலஜியை நம்ம ஒரு லோ ஹெச்பி மோட்டார்ஸ்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் லெஸ்ஸர் தென் 5 ஹெச்பி, 5 ஹெச்பிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடாலஜியை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த திங்ஸ் எழுதிக்கலாம். டிஒயில் ஸ்டார்டர்ஸ் ஆர் யூஸ்வலி used in low HP motors. Usually used in low HP motors. That is motor with less than 5 HP. So 5 horsepower க்கு கீழே மட்டும்தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அடுத்ததா we usually use closed slot. ஸோ லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அதிகமாகணும்னா என்ன ஸ்லாட்டை யூஸ் பண்ணலாம்? ஓப்பன் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா லோ லீக்கேஜ். ஸோ க்ளோஸ்டு ஸ்லாட்டில் பார்த்தோம்னா தான் தட் இஸ் X2 வந்து ஹை. கரெக்டா? அதனால நம்ம க்ளோஸ்டு ஸ்லாட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே, ஸோ வி யூஸ்வலி யூஸ் க்ளோஸ்டு ஸ்லாட். Therefore XL increases, leakage reactance increases. ஓகே, ஸோ இந்த கேஸில் இந்த மாதிரியான செட்டப்பை தான்ப்பா நம்ம எடுத்துக்குவோம். அடுத்ததா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னோட ரோட்டாரோட இனர்ஷியா என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்போ ரோட்டாரோட இனர்ஷியா கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ரோட்டார் சீக்கிரம் அதோட ரேட்டட் ஸ்பீடு அட்டைன் ஆகும். அப்போ ரேட்டட் ஸ்பீடு அட்டைன் ஆன உடனே ஸ்லிப் எனக்கு பில்ட் ஆகிடும். ஸ்லிப்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்டிங் கரண்ட் குறைஞ்சிரும்ப்பா. Okay, in this case we always prefer lower inertia machine. ஸோ என் மெஷின்ஸோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ஸோ தேர்ஃபோர் இட் டேக்ஸ் 5 to 8 times of current only for the fraction of seconds. ஓகேயா? ஸோ it takes 5 to 8 times of rated current only up to fraction of second. சார் ஒரு fraction of second, அந்த செகண்ட்ல ஒரு வேளை கரண்ட் போச்சுன்னா எந்த இஷ்யூஸும் பெருசா வராது சார். ஓகேயா? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்னோட கரண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அது எந்த பெரிய எஃபெக்டும் கொடுக்காது. பட் அந்த கரண்ட் ஃப்ளோ ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் தான் வைண்டிங் ஃபெயிலியர் நடக்கும். சார் ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் செகண்ட்ல 5 to 8 times கரண்ட் போயிருச்சு, ஆனால் அடுத்த இன்ஸ்டன்ட்லேயே கரண்ட் இம்ப்ரூவ் ஆயிருச்சு, கரண்ட் குறைஞ்சிருச்சுன்னா அப்போ என்னோட வைண்டிங் ஓகே, இன்சுலேஷன் சடனாக ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அது வந்து வித் ஸ்டாண்ட் ஆகிறப்ப கேசஸில் மட்டும்தான் நமக்கு ஃபெயிலியர் ஆகும். ஓகே, இந்த டிஓஎல் ஸ்டார்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம லோ ஹெச்பி மோட்டார்ஸில் யூஸ் பண்ணோம்னா ஸோ அதோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட்ன்றது பொதுவாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்லாட்டை வந்து க்ளோஸ்டு ஸ்லாட்டாகவும் ப்ரிஃபர் பண்ணோம்னா லீக்கேஜும் அதிகமாக இருக்கனால என்னோட ஸ்டார்டிங் கரண்ட் குறைஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் என்னோட இனர்ஷியா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன மிஷின் இனர்ஷியானா புரியுது தானப்பா? இனர்ஷியான்றது அதோட வெயிட்டை பொறுத்து. ஓகேயா? ஷாஃப்டோட வெயிட்டை பொறுத்து. ஷாஃப்டோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இனர்ஷியா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஷாஃப்டோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இனர்ஷியா ரொம்ப கம்மியாக இருக்கும். சார் இப்போது ஒரு லார்ஜ் மெஷினாக இருந்துச்சுன்னா ஷாஃப்ட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ ஸ்மால் மெஷினாக இருந்துச்சுன்னா ஷாஃப்ட் ரொம்ப லைட்டராக தானே இருக்கும். அப்போ ஷாஃப்டோட டயாமீட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிப்பா. ஓகே, இனர்ஷியாவும் ஷாஃப்டோட டயாமீட்டரும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ நீங்கள் ரொம்ப ரேட்டிங் அதிகமாக ஷாஃப்டோட டயாமீட்டர்ஸ் அதிகமாகும். ஸோ இனர்ஷியா அதிகமாகும். ரேட்டிங் குறைய ஷாஃப்டோட டயாமீட்டர் குறையும், ரேட்டிங்கும் குறையும்.
ஓகே. அப்போ தேர்ஃபோர் நீங்கள் லோ ரேட்டிங் மிஷின்ஸை யூஸ் பண்ணுறப்போ ஸோ எந்த பெரிய பிரச்சனையும் என்னோட டிஒயில் ஸ்டார்டர் கொடுக்காது. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம இந்த டிஒயில் ஸ்டார்டர்ஸை லோ ஹெச்பி மோட்டார்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே. ஸோ அடுத்ததா இப்போ என்னோட இந்த ஸ்டார்டிங் கரண்ட்டையும் ஸ்டார்டிங் டார்க்கையும் நம்ம டிசைன் பண்ணலாமா? ஸோ ஸ்டார்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் இது என்ன பண்ணுது? இட் இஸ் ஈக்குவலன் டு V by ZO கரெக்டா? Z01. So IST starting current in the DOL is equivalent to V divided by Z01, that is nothing but ISC அப்படின்னு நம்ம சொல்றோம். இது 5 to 8 times of IFL தான் இருக்கும். Okay, so this is 5 to 8 times of IFL. அடுத்ததா so therefore IST starting current of DOL starter, okay, starting current of DOL starter is equivalent to ISC அப்படின்னு எழுதலாமா? கிளியர் தானப்பா? ஸோ என்னோட DOL ஸ்டார்டரோட ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது தட் இஸ் ISC அப்படின்னு சொல்லலாமாப்பா? ஸோ ஹாய்ப்பா, சொல்லுங்கப்பா டேவிட், ரஞ்சன். ஓகே. ஸோ புரியுதா? அப்போது என்னோட ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் டிஓஎல் வந்து ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பேராமீட்டரை டெரைவ் பண்ணோம் பாருங்க, ஒரு ஃபார்முலா டிஎஸ்டி பை டிஎஃப்எல்லுக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம் பாருங்க. டிஎஸ்டி பை டிஎஃப்எல் இஸ் ஈக்குவலன் டு ஐஎஸ்டி பை ஐஎஃப்எல் ஹோல் ஸ்கொயர் இன்டு எஸ்எஃப்எல் அப்படின்னு நம்ம எழுதணுமா? ஸோ கரெக்டாக எழுதணுமா? ஸோ இந்த இடத்துல ஐஎஸ்டின்றது ஐஎஸ்சி அப்படின்னு எழுதலாமா? இந்த இடத்துல ஐஎஸ்டின்றது ஐஎஸ்சின்னு எழுதலாமா? ஸோ இப்போ இந்த ஃபர்தர் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி மாறுது அப்படின்னு பாருங்களேன். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் டார்க் தான்ப்பா வேணும். அப்போ ஸ்டார்டிங் டார்க் வேணும்னா என்ன பண்ணலாம்? ஸ்டார்டிங் டார்க் இஸ் ஈக்குவலன் டு ஐஎஸ்டி பை ஐஎஃப்எல் ஹோல் ஸ்கொயர் எஸ்எஃப்எல் இன்டு டிஎஃப்எல். Okay, so this is the starting torque of DOL. ஓகேங்களா? என்னோட DOL இதோட ஸ்டார்டிங் டார்க் வேணும் அப்படின்னா இதுதான் எக்ஸ்பிரஷன், ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் DOL ஸ்டார்டர். ஓகேயா? ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் DOL is equivalent to IST by IFL ஹோல் ஸ்கொயர் எஸ்எஃப்எல் எழுதலாம். அடுத்ததான் இந்த இடத்துல பாருங்க ஐஎஸ்டியை ஐஎஸ்சி அப்படின்னு கூட எழுதலாம். ஓகே. அப்போ தேர்ஃபோர் டிஎஸ்டி ஆஃப் டிஓஎல் இஸ் we can replace na ஐஎஸ்டியை ஐஎஸ்சி அப்படின்னு எழுதலாம், தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னு எழுதலாம். அப்போ தேர்ஃபோர் ஐஎஸ்சி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுங்க, ஐஎஸ்சி பை ஐஎஃப்எல் ஹோல் ஸ்கொயர். கிளியரா? அப்போ ஃபைனலாக திஸ் இஸ் த ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் டிஓஎல் அண்ட் மேலே இருக்கிறது ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் டிஓஎல். இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபைனலாக ஒரு டேபிளில் கொடுக்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் டிஓஎல்னா என்ன, ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் டிஓஎல்னா என்னன்றது. ஸ்டார்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் டிஓஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ அது ரொம்ப நேரம் இருக்குமானா இருக்காது, வெரி ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். அதனால மிஷின்ஸில் எந்த பெரிய இஷ்யூஸும் வராது. எப்போன்னா when it is a short low HP மோட்டார்ஸாக இருந்தால். ஓகேயா? ஸோ when it is a low HP மோட்டார்ஸாக இருந்தால் there is no issues. அதே மாதிரி ஸ்டார்டிங் டார்க் வேணும்னா ஐஎஸ்சி பை ஐஎஃப்எல்லோட ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஸ்எஃப்எல் இன்ட்டு டிஎஃப்எல் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா என்னோட டார்க் ஆஃப் த டிஓஎல் ஸ்டார்டர் கிடைச்சிரும். ஓகே, அப் டு திஸ் டிஓஎல் முடிஞ்சிருச்சுப்பா. அடுத்த டைப் ஆஃப் ஸ்டார்டருக்கு போகலாமா? ஸோ ஃபுல் வோல்டேஜ் ஸ்டார்டர்ஸும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம எல்லாமே ஸ்குரில் கேஜுக்கான ஸ்டார்டர்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்குரில் கேஜோட வேரியபிள் ரியாக்டர் இல்லைன்னா ரெசிஸ்டர் ஸ்டார்டரை பார்க்கலாம். ஓகேயா? ஸோ வேரியபிள் ரியாக்டர் ஆர் ரெசிஸ்டர் ஸ்டார்டருக்கு போகலாம்ல? எஸ். இது எல்லாமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்ப்பா. மேலே டாப்பிக்காக கூட எழுதிக்கோங்க, இது எல்லாமே ரெடியூஸ்டு வோல்டேஜ் ஸ்டார்டர்.
So first variable reactor or resistor starter. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ரியாக்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரெசிஸ்டர்ஸும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ரியாக்டர்ஸை வச்சு ஜஸ்ட் டயக்ராம் கொடுக்குறேன். லேட்டரான இதோட கேசஸில் எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாதுப்பா. லேட்டரான இதில் நம்ம எதை யூஸ் பண்ணால் பெனிஃபிட்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ரியாக்டர். ஸோ எய்தர் நீங்கள் ரெசிஸ்டர்ஸை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இதோட நீங்கள் ரெசிஸ்டர்ஸை கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இண்டக்ஷன் மெஷின், 3-phase இண்டக்ஷன் மெஷின். ஸோ இப்போ இதோட தான் என்னோடய மெஷின்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ரியாக்டர் வழியாக ஸ்டேட்டாரை என்னோடய ரியாக்டர் வழியாக கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, திஸ் இஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம 3-phase சப்ளையை கொடுக்குறோம். திஸ் இஸ் V phase. அடுத்ததா ஸோ இதில் போகிற கரண்ட் இஸ் IST. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் சீரியஸ் ரியாக்டர்ஸ். ஓகே, இது என்னோட ஸ்குரில் கேஜ் மோட்டார். ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே வோல்டேஜ் வியை கொடுத்துருக்கோம்ப்பா. இந்த இடத்துல நம்ம வோல்டேஜ் வியை கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு வேரியபிள் ரியாக்டர்ஸ் இருக்குது. இந்த வேரியபிள் ரியாக்டர்ஸ் மூலமாக எனக்கு இங்கே கிடைக்க போகிற வோல்டேஜ் என்னவா இருக்கும்னா திஸ் இஸ் XVயா இருக்கும். இங்கே நீங்கள் V அப்படின்ற வோல்டேஜை கொடுத்தாலும் இங்கே எனக்கு கிடைக்க போகிற வோல்டேஜ்ன்றது XVயாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நான் வேரியபிள் ரியாக்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து அந்த வோல்டேஜை 200ஆகவும் கொடுக்கலாம், 200க்கு கீழே தான் கொடுக்க முடியும். எப்பவுமே எக்ஸ்ன்றது ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் 1 தான்ப்பா. ஓகே, எக்ஸ்ன்றது என்னன்னா திஸ் இஸ் த ஹோல் லென்த்து. ஸோ அந்த ஹோல் லென்த்துக்கு கிராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான் நான் சொல்கிறேன். சி இப்போது இது ஒரு ரியாக்டர்ப்பா. ஓகே, இந்த ரியாக்டரோட டோட்டல் வோல்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 வோல்ட்டுப்பா. ஓகே, ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு 1 இருந்தால் தான் இங்கே 400 வரும். ஸோ எக்ஸ் வந்து 0.5 அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்போ இதில் பாதியில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பாதி எவ்வளவு? தட் இஸ் 200 வோல்ட். அப்போ 200 வோல்ட் தான் வரும். அப்போ எக்ஸ் வந்து 0.75னா அப்போ ஒரு 75% கவுண்ட் பண்ணியிருப்போம். அப்போ 300 வோல்ட் வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் 0.25 அப்படின்னா 100 வோல்ட் வரும். ஓகேயா? எக்ஸ்ன்றது எப்பவுமே இட் இஸ் அ ஃபேக்டர். ஸோ எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் நம்ம சொல்கிறோம், ரிடக்ஷன் ஃபேக்டர். ஓகேயா? ஸோ எக்ஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் 1. இங்கே எக்ஸ் கரெக்டாக இங்கே V அப்படின்ற வோல்டேஜை கொடுக்குறோம்னா இங்கே எனக்கு XV அப்படின்ற ஒரு வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்னோட ஸ்டார்டிங் கரண்ட்டையும் ஸ்டார்டிங் டார்க்கையும் டெரைவ் பண்ணிட்டா இந்த ஸ்டார்டர்ஸ் முடிஞ்சிடும்லப்பா. ஸோ அப்போ ஸ்டார்டிங் கரண்ட்டையும் டெரைவ் பண்ணலாமா? அப்போ ஸ்டார்டிங் கரண்ட் என்னவா இருக்கும்? வாட் வி நோ. ISTனா என்ன? கரெக்டா? என்னோட IST இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் ஸ்டார்டர். ஸோ ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது எனக்கு என்ன தெரியும்? V/Z01. இதுதான் ISC அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ கரெக்டா? ஸோ V/Z01 இதுதான் நம்ம ISCன்னு எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் டைரக்டாக எனக்கு அப்ளை ஆகாது. ஓகே, இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் இருக்குது பாருங்கள், Vன்ற வோல்டேஜ் அப்ளை ஆகாது. ஸோ இந்த இடத்துல XV அப்படின்ற வோல்டேஜ் தான் வருது. அப்போ therefore இது என்னவா ஆகிடும்? தட் பிகம்ஸ் X into ISC அப்படின்னு தானே மாறும்ப்பா. ஏன்னா V/Z01ன்றது தட் இஸ் ISC. ஓகேயா? அப்போ என்னோட ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் திஸ் வேரியபிள் ரெசிஸ்டர். ஓகேயா? ஸோ அப்போ என்னோட ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் வேரியபிள் ரெசிஸ்டர் இஸ் X into ISCன்னு மாறுது. ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம்? IST ஆஃப் வேரியபிள் ரெசிஸ்டர் மெத்தட் இஸ் X times of ISC.
ஸோ எனக்கு என்ன தெரியும், நீங்கள் டிஒஎல்லோட கம்பேர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் வந்து எக்ஸாமினர் எப்படி கேட்பான்னா, சரி நீங்கள் வந்து டிஒஎல் ஸ்டார்டரோட கம்பேர் பண்ணுங்க. டிஒஎல் ஸ்டார்டரோட கம்பேர் பண்ணுறப்போ வேரியபிள் ரெசிஸ்டர் ஸ்டார்டருக்கு எவ்வளவு ஸ்டார்டிங் கரண்ட் குறைஞ்சிருக்கு, எவ்வளவு ஸ்டார்டிங் டார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ வேரியபிள் ரெசிஸ்டர் மெத்தடையும் டிஒஎல் மெத்தடையும் கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஒஎல் மெத்தடையும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரையும் கம்பேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரையும் என்னோட ஸ்டார் டெல்டாவையும் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இப்போ நமக்கு கம்பேரிசன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதோட கம்பேரிசன்ஸை ஆன்சர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு 2 காமன் கம்பேரிசன்ஸை எழுதிக்கணும். ஓகே, அதாவது அப்போ டிஒஎலுக்கும் வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்கும், டிஒஎலுக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்போ டிஒஎலுக்கும் ஸ்டார் டெல்டாக்கும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணி எந்த 2 ஸ்டார்டருக்கு ஒரு கம்பேரிசன்ஸ் கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியும் தானே. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று காமனாக வச்சு எல்லாத்துக்கும் ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சேன்னா அடுத்து இன்பிட்வீன் ரிலேஷன்ஷிப்ஸை என்னால் சொல்ல முடியும். ஓகே, அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எல்லா ஸ்டார்டர்ஸையும் வித் ரெஸ்பெக்ட் டு டிஒஎலுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஒஎல்ல போய் பாருங்க, ஐஎஸ்சின்றது என்னன்னு சொல்லலாம். In DOL starter, what we call ISC is nothing but IST of DOL. கரெக்டா? ISC நீங்க IST of DOL னு எழுதலாம். அப்போ therefore இது என்னவா மாறிடுது? So அப்போ therefore IST of variable reactor starter. ஓகேயா? So IST of variable reactor starter is X into என்னப்பா? X into என்ன? ISC ன்றது என்ன? Yes, ISC is nothing but IST of DOL. புரியுதா? இதுதான் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ இப்போ வேரியபிள் ரியாக்டரோட ஸ்டார்டரோட ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது எக்ஸ் இன்டூ டிஒஎல் ஸ்டார்டரோட ஸ்டார்டிங் கரண்ட்டு அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறேன். கரெக்டா? ஐஎஸ்டி ஆஃப் வேரியபிள் ரியாக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஐஎஸ்டி ஆஃப் டிஒஎல் ஸ்டார்டரோட கரண்ட்டுக்கு எக்ஸ் டைம்ஸில் மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ப்பா, என்னோட ஃபுல் லோட் ஸ்டார்டிங் டார்க்கை கண்டுபிடிக்கணும். அப்போ சேம் ஸ்டார்டிங் டார்க்கு டிவைட் பை ஃபுல் லோட் டார்க்கோட எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ அடுத்ததா அதே ஃபார்முலாவை தான் நான் எழுதுறேன். டிஎஸ்டி பை டிஎஃப்எல் இஸ் ஈக்குவல் டு x into ISC by, கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக இது ஃபார்முலா என்ன, TST by TFL is equal to IST by IFL whole square SFL. கிளியரா? அப்போ இந்த இடத்துல ISTன்றது என்ன, what we derive x into ISC தானே, x into ISC தானே. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். கரெக்டா? x into ISC by IFL whole square into SFL. ஸோ ஃபர்தராக என்ன சார் ஆகுது இது? எஸ், இட் பிகம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து வெளியே வந்துருமா? இது எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஐஎஸ்சி பை ஐஎஃப்எல் ஹோல் ஸ்கொயர் எஸ்எஃப்எல். ஓகேயா? ஐஎஸ்சி பை ஐஎஃப்எல் ஹோல் ஸ்கொயர் எஸ்எஃப்எல். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டிஎஸ்டி பை டிஎஃப்எல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிஎஸ்டி வேணும் அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ISC by IFL whole square okay, x square is equal to ISC by IFL whole square into SFL into TFL. correct? SFL into TFL, just multiply this. so இப்போ போய் பாருங்களேன். ஸோ இந்த வேல்யூ என்னன்னு சொல்லலாம். டிஒஎல் ஸ்டார்டரில் போய் பாருங்கள். டிஒஎல் ஸ்டார்டரில் ISC by IFL into SFL into TFL. கரெக்டா? ISC by IFL whole square into SFL into TFL அது நம்ம IST of DOL TST of DOL னு சொல்லலாம். ஓகேயா? ISC by IFL whole square SFL into TFL TST of DOL அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னப்பா தெரியுது? this was the second result. அப்போ TST of variable reactor method. okay, so starting torque of variable reactor is nothing but x square times of starting torque of
Okay, so x square times of starting torque of DOL. Okay, so this is important result. Okay, so ஒவ்வொரு results நான் இதோட compare பண்றேன். Okay, so என்னோட ஒவ்வொரு results நான் இதோட compare பண்றேன். What will be the safe score for SC? Score for Tnpsc AE out of 450. So இப்போ வர upcoming examsல கேக்குறீங்களாப்பா? இப்போ வர upcoming examsல கேக்குறீங்களா? இல்லனா இந்த counselingல கேக்குறீங்களா? ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு 300 ப்ளஸ் ஸ்கோர் வந்து கொஞ்சம் சேஃப் ஸ்கோர் ட்ரிபிள் மட்டும் இருக்கிறப்போ. ஓகே, ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் சிலபஸ் தான், அதனால ஆல்மோஸ்ட் ஒரு 315 அந்த மாதிரியான ஸ்கோர் வந்து மோர் தென் சேஃப். ஓகே, இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் 315 மினிமலாக. ஓகே, ஒரு 315 அவுட் ஆஃப் 450ன்றது இட் இஸ் அ சேஃப் ஸ்கோர் தான். ஓகே, ஸோ ஷுவராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இது நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்தது, இது அப்கமிங் எக்ஸாம்ஸ் கேட்குறீங்க. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இட் மே கோ அப் டு 330. ஓகே, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மியாக இருந்தால் 330/450 இட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ கொஞ்சம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மியாக இருந்தால் 300/450மே எனஃப் தான். ஓகே, ஸோ அரௌண்ட் ஒரு 300 அபோவ் எடுத்தீங்கன்னா தான் கொஞ்சம் ஒரு காம்படிஷன்ஸ்குள்ளே இருக்க முடியும். ஓகே, அப்போ ஃபைனலாக என்னோட வேரியபிள் ரியாக்டர் மெத்தடோட ஸ்டார்டிங் டார்க்கை நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் டார்க் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் டிஒஎல். டிஒஎல்ல போல எக்ஸ் ஸ்கொயர் மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வி யூஸ்வலி நாட் ப்ரிஃபர் சீரியஸ் ரியாக்டர்ஸ். ஸோ எதனாலன்னா பவர் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும் சார். ஸோ அதனால எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப புவராக இருக்கும். ஸோ எஃபிஷியன்சி வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா வி யூஸ் ரெசிஸ்டர் instead of reactors. ஓகே, ஸோ நம்ம வந்து ரியாக்டர்ஸை வந்து தவிர்த்துருவோம், ரெசிஸ்டர்ஸை தான்ப்பா யூஸ் பண்ணுவோம். எதனாலனா ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணோம்னா பவர் ஃபேக்டர் புவராக மாறிடும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்காக வி யூஸ்வலி யூஸ் ரெசிஸ்டர். ஓகே, to resolve this resistors are replaced. ஓகே, ஸோ இதை வந்து காமனாக நம்ம ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெசிஸ்டர்ஸை யூஸ் பண்ணாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ ஹோமிக் கிளாஸஸ் நமக்கு அதிகமாக ஆகும். ஓகே, ஹோமிக் கிளாஸஸ் அதிகமாக ஆகும். ஸோ ஆனால் பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ரியாக்டர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா பவர் ஃபேக்டர் புவர் ஆகும், ஆனால் லாஸஸ் எதுவும் இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுத்துலேயுமே இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ரியாக்டர்ன்றது என்ன? ஸோ அது ஒரு ரியாக்டிவ் பவரை கன்சியூம் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட். அப்போ அதனால எனக்கு என்ன ஆகும்னா பவர் ஃபேக்டர் கண்டிப்பாக புவராக மாறிடும், ஆனால் லாஸஸ் அப்படின்றது இருக்காது. ஆனால் ரெசிஸ்டர்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ரெசிஸ்டன்ஸ்னால என்ன வராது, பவர் ஃபேக்டர் இஷ்யூஸ் வராது. ஆனால் இதனால தேர் இஸ் அ ஹோமிக் லாஸஸ். ஓகே, இஃப் வி யூஸ் சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ், ரியாக்டர் பா இது ஃபர்ஸ்ட் ரியாக்டர், அடுத்ததாக தான் ரெசிஸ்டர். If we use series reactor, the input power factor will be poor. To resolve this, resistors are replaced. Due to this, ohmic losses increases. Okay, so ரெண்டு மெத்தடாலஜிலையுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு மெத்தடாலஜிஸ்லையுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஓகே, அப் டு திஸ் கிளியரா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ்க்கு போகலாம்லப்பா. ஸோ வேரியபிள் ரியாக்டர் ஆர் ரெசிஸ்டர் ஸ்டார்டர் கம்ப்ளீட் தானே. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ்க்கு போகலாமா? எஸ், அடுத்து என்னோட டைப் ஆஃப் ஸ்டார்டர்ன்றது தட் இஸ் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்பா. ஓகே, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்.
ஸோ நீங்கள் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டரில் பார்த்தீங்கன்னா சார் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு we have the two sides. ஓகே, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி அண்ட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி அப்படின்னு நமக்கு ரெண்டு சைட்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இப்போ இது ஒரு 3 phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ப்பா. ஓகே, ஸோ இதுதான் என்னோட 3 phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம 3 phaseன்றதுனால இப்படி ட்ரா பண்ணுறோம்ப்பா. பட் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் 2 phases. சேம் லிம்பு தான் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு லிம்பு. திஸ் இஸ் பிரைமரி சைட். ஓகே, திஸ் இஸ் செகண்டரி சைடு. ஆக்சுவலாக இங்கே நம்ம பார்க்கறது என்னன்னா செகண்டரி சைடு. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்டரி சைட். பட் ஆனால் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறப்ப பிரைமரியில் தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் சிங்கிள் ஃபேஸு. ஸோ 3 phaseஆக இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஏரியா தான் அது. ஓகே, ஸோ இந்த பிளேஸ் தான் இது 3 phaseன்றதுனால அப்படி இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வி ஃபேஸ். ஃபேஸ் வோல்டேஜை வின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம போகலாமா? ஸோ இப்போ இந்த கேஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். என்னன்னா சிம்பிளாக நீங்கள் அந்த ஸ்டேட்டாரை பிரைமரி செகண்டரியை கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ செகண்டரிக்கு தான் கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எல்லாமே செகண்டரிக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் அதை வந்து பிரைமரிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேயா, செகண்டரிக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பிரைமரிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு செகண்டரியில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. லாஸ்ட்டாக தான் நான் செகண்டரியிலேருந்து பிரைமரிக்கு சேஞ்ச் பண்ணுவேனே. ஓகேயா, ஸோ அது வரைக்கும் அது செகண்டரி கரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் அ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கலாம். ஸ்டெப் டவுன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ கேவோட வேல்யூ இஸ் லெஸ்ஸர் தென் 1. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்னோட இண்டக்ஷன் மிஷின் இது. திஸ் இஸ் அவர் 3 phase இண்டக்ஷன் மிஷின். ஆக்சுவலாக இதுலேயுமே நம்ம என்னப்பா பண்ணியிருப்போம், அந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒன்று எழுதணும் பாருங்க. போன கேஸில் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணுமா? பட் ஆனால் இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கே அப்படின்னு எழுதுறோம். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ கே. ஓகே, திஸ் இஸ் கே இன்டு வி. ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு வி அப்படின்ற வோல்டேஜ் கொடுக்குறோம்ப்பா. புரியுதா? என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி. திஸ் இஸ் வாட் செகண்டரி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜஸை நம்ம வி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு கேவி அப்படின்றது எனக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ கேவி அப்படின்றது எனக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இதோட கரண்ட்டை நம்ம எழுதலாமா? ஐஎஸ்டி ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ ஐஎஸ்டி ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அங்கே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? கேவி பை Z01 எழுதணுமா? சேம் கே இன்டு ஐஎஸ்சி. ஓகேயா, ஸோ இப்போ எனக்கு என்ன இருக்கு? ஸ்டார்டிங் கரண்ட் இஸ் கே டைம்ஸ் ஆஃப் ஐஎஸ்சி. ஓகேயா, ஸ்டார்டிங் கரண்ட்ன்றது கே டைம்ஸ் ஆஃப் ஐஎஸ்சியாக இருக்கு. ஓகேயா, ஸோ இன்னும் நம்ம அந்த டீட்டெயில்டாக நான் பிரைமரிக்கு மாற்றலை. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரியில் தான் இருக்கேன். ஓகே, திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி விச் இஸ் I2ன்னு கூட நீங்கள் எழுதலாம். இதை வந்து I2ன்னு எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஸோ I2ன்றது செகண்டரியை மீன் பண்ணுது. ஸோ அதை நான் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைமரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். I1க்கு நான் கன்வெர்ட் பண்ணுவேன். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம பார்க்கலாம். ஓகேயா, ஸோ I2 இஸ் ஈக்குவலன் டு ஐஎஸ்டின்னு எழுதுறேன். தட் இஸ் கே இன்டு ஐஎஸ்சி. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் டார்க் அண்ட் ஸ்டார்டிங் ஃபுல் லோட் டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன் எழுதலாம். So that is K into ISC by IFL whole square into SFL அப்படின்னு வருமா? இது வந்து ஸ்டார்டிங் கரண்டோட எக்ஸ்பிரஷன் பா. வித் ரெஸ்பெக்ட் டு செகண்டரி தான், இது ஃபைனல் கிடையாது, பிரைமரிக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அடுத்ததாக ஸ்டார்டிங் டார்க் பை ஃபுல் லோட் டார்க்கோட எக்ஸ்பிரஷனை எழுதிட்டேன். ஸோ சேம் தான் K into ISC by IFL whole square into SFLனு வந்திருக்கும். அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ என்ன சார் பண்ணணும்? ஸோ டிஎஸ்டி பை டிஎஃப்எல்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ என்ன ஆகும்? கே ஸ்கொயர் இன்ட்டு ஐஎஸ்சி பை
IFL whole square. Correct? So ISC by IFL whole square into SFL. Okay, so same தான் பா, அங்கே நம்ம என்ன பண்ணமோ அதே திங்ஸை தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், TST of auto transformer is equivalent to, இந்த TFL அந்த சைட் போயிடுது, that becomes K square into ISC by IFL whole square, okay, into SFL into TFL. இப்போ நமக்கு தெரியும் this value is TST of DOL. ஓகே, இந்த வேல்யூ தான் நம்ம TST of DOL ன்னு சொல்றோம். ஸ்டார்டிங் டார்க்கோட DOL ஸ்டார்டரோட ஸ்டார்டிங் டார்க். ஓகேயா, DOL ஸ்டார்டரோட ஸ்டார்டிங் டார்க். அப்போ therefore ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் நத்திங் பட் the K square into starting torque of DOL. Okay, starting torque of auto transformer is equivalent to starting torque of DOL. Okay, starting torque okay, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ ஸ்டார்டிங் கரண்ட்டை நான் கண்டுபிடிக்கணுமே, ஏன்னா ஸ்டார்டிங் கரண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு I2ல இருக்கு. டார்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு I2ல இல்லை. இங்கே பாருங்க, இவன் மட்டும் I2ல இருக்கான். ஆனால் எனக்கு எப்பவுமே பிரைமரி சப்ளைல முதலிருந்து எடுத்துக்கிறது தான் நான் கேர் பண்ணணும். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி சைடை நீங்கள் கேர் பண்ணக்கூடாது, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ therefore நம்ம என்ன தெரியும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோட ரிலேஷன்ஷிப்ஸ் தெரியுமா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோன்னா என்னப்பா, எய்தர் N2 by N1 அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா I1 by I2ன்னு எழுதலாம். ஸோ இதை தான் நம்ம K அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போமா. இப்போ எனக்கு I2 தெரியும், I1 வேணும்னா அப்போ என்ன பண்ணுவோம், I1 is nothing but K into I2ன்னு எழுதலாமா? எஸ், இப்போ அதை தான் சார் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ IST of auto transformer in the primary, IST of auto transformer is K into IST, K2 into K2ST அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ இல்லைனா K2ன்னு கூட போட்டுங்க, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா K2ன்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ இப்போ IST of auto transformer in the primary is equivalent to K into I2. இப்போ எனக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் I2வை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, I2ன்றது என்னப்பா, that is K into ISC. ஓகே, ஜஸ்ட் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை திரும்ப மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், K into ISC. ஓகேயா, ஸோ ஆக்சுவலாக இதுதான் IST of auto transformer. Okay, so this is what IST, starting current of auto transformer is nothing but K square ISC. So இப்போ எனக்கு என்ன தெரியும், ISC ன்றது it is nothing but DOL, right? அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன தெரியுதுன்னா IST of auto transformer is nothing but K square into IST of DOL. ஓகேயாப்பா, ஸோ DOL ஸ்டார்டரை போல K ஸ்கொயர் மடங்கு அதிகமாக இருக்கு அப்படின்ற ரிசல்ட்ஸ் எனக்கு தெரியுது. புரியுதா? DOL ஸ்டார்டரை போல K ஸ்கொயர் டைம்ஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸ், ஸ்டார்டிங் டார்க்கு அண்ட் ஸ்டார்டிங் கரண்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் நீங்கள் I2க்கு தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை வந்து பிரைமரிக்கு மாற்றணும். ஸோ இப்போ அது I1க்கு மாற்றுறப்போ சேம் அங்கேயுமே K ஸ்கொயர் இன்ட்டு IST ஆஃப் DOL அப்படின்ற எக்ஸ்பிரஷன் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் ரியாக்டர் மெத்தடை கம்பேர் பண்ணுறதை விட இந்த மெத்தடில் என்னோட ஸ்டார்டிங் டார்க்குன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும் சார். ஓகேயா, ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ இதில் எனக்கு கிடைக்கிற டார்க்குன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒய், பிகாஸ் அந்த இடத்துல நீங்கள் கரண்ட் போய் பாருங்கள், இந்த இடத்துல கரண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் K இன்டூன்னு இருக்கா, திஸ் இஸ் X இன்டூன்னு இருக்குது, ஆனால் இங்கே X ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ therefore அங்கே எடுத்துக்கிற கரண்ட்டை விட இங்கே ரொம்ப கம்மியான கரண்ட்டை தான் எடுத்துக்கும். ஓகே, ஜஸ்ட் இதை நான் உங்களுக்கு டேபிளாக போட்டு காமிக்கிறப்போ உங்களுக்கு புரியும். அதோட கரண்ட்டை விட இதோட கரண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். அப்போ ஒரு ரேட்டட் கரண்ட் எடுத்தோம்னா அதில் கிரியேட் ஆகிற டார்க்கை விட என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கிற டார்க்குன்றது தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். டார்க் ப்ரொடியூஸ்ட் இன் த வேரியபிள் ரியாக்டர் ஸ்டார்டர் இஸ் கிரேட்டர் தேன் த டார்க் ப்ரொடியூஸ்ட் இன் த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே அப்பா, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொல்கிறேன். இப்போ அதை எழுதிக்கலாம். கம்பேர்டு டு variable reactors
Auto transformer has very high starting torque. So, but this is a drawback. So, in auto transformer, there is a drawback. So, what is the cost? Cost it is much. Method this is cost. As well as this is high HP motors we prefer. High cost. Generally used for high HP motors. So greater than 20 HP. Okay, so 20 HP க்கு மேல இருக்கிற மோட்டார்ஸ்ல தான் நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் prefer பண்றோம். Okay, புரியுதா? So next type of starters க்கு போலாம்ல. இதுல எதுவும் டவுட் இல்லைங்கல உங்களுக்கு. Next type of starters போலாமா? Okay, so yes. அடுத்ததா next type of starters க்கு போலாம். Next type of starter is a star delta starter. So first என்னோட ஸ்டார் ஓட பாராமீட்டர் பாப்போம் அதுக்கு அப்புறமா டெல்டா ஓட பாராமீட்டர் பாப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார் தான கொடுத்திருக்கேன் அதனால ஸ்டாரை நான் கனெக்ட் பண்றேன் ஓகே ஸ்டார் வைண்டிங்கை கனெக்ட் பண்ணி அதுல என்னோட IST and TST ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அதே மாதிரி டெல்டால நான் IST TST ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் அடுத்ததா இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ அதுதான ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன் ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் அதுக்காக என்ன பண்றேன்னா we usually use star connection So இந்த இடத்துல the voltage is line voltage because இது எனக்கு என்னன்னு தெரியும் this is line னா ஒரு ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதானப்பா லைன் கரெக்ட்டா this is line so phase னா என்னது this is phase கரெக்ட்டா இது phase அது line so therefore அந்த voltage is line voltage So, phase voltage na edhupa phase voltage na இந்த impedance connect ஆயிருக்கு பாருங்க this is phase voltage this is VL divided by √3 okay அது என்னோட phase voltage so அங்க இருக்குது line voltage அங்க இருக்குது என்னோட phase voltage அடுத்ததா line current phase current ரெண்டுமே இங்க சேம் தான் okay this is I phase and this is also I phase தான் okay line current phase current இங்க ரெண்டுமே சேம் தான்ப்பா சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த particular starterல starting current find out பண்ண போறேன்ப்பா okay so the starting current நான் find out பண்ண போறேன் So, இப்போ first நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா IST per phase starting current எழுதிக்கலாம் this is V divided by √3 into Z01 னா இருக்கும்பா ஓகே so இப்போ நம்ம starting current of star side ஓகே starting current of star side நம்ம எழுதணும் அப்படினா so என்னப்பா கிடைக்கும் that is 1 divided by √3 into V divided by Z01 அப்படினு சொல்லி கிடைக்கும் சோ இத நம்ம எப்படி எழுதலாம் நமக்கு என்ன தெரியும் V by Z01 பொறுத்த வரைக்கும் நம்ம அத ISC அப்படினு ரீப்ளேஸ் பண்றோம் ஓகே this is ISC
Okay, this is star. IST of starting current of star. Okay, so first in the expression நம்ம எழுதிக்கிறோம். So next நமக்கு என்ன தெரியும், டார்க்கும் வோல்டேஜும் டைரக்ட் ப்ரொபோஷனல் தானப்பா. ஸோ வி ஸ்கொயரோட ப்ரொபோஷனல் தான் நம்ம டார்க்குன்னு சொல்கிறோம். வி ஸ்கொயரோட ப்ரொபோஷனல் தான் நம்ம டார்க்குன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபேஸோட வோல்டேஜை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்தோட ஃபேஸோட வோல்டேஜை நம்ம ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ பட் எனக்கு லைன் வோல்டேஜ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த டிஎஸ்டியை நம்ம வி ஃபேஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஃப்ரம் திஸ் அதிலிருந்து தான் நான் இதையும் எழுத போகிறேன். ஓகே, ஃபர்தராக இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், அதை டேரெக்டாகவே எழுதிடுறேன். ஓகே, டிஎஸ்டி பை டிஎஸ்டி ஸ்டார்டிங் டார்க் இன் ஸ்டார் கனெக்ஷன் கே இன்ட்டு வி ஸ்கொயர் டிவைட் பை 3 அப்படின்னு வரும். ஸோ ஏன் சார் வி ஸ்கொயர் டிவைட் பை 3ன்னா தட் இஸ் √3 இருக்கும். அதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா இட் பிகம்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம இந்த டெல்டா கனெக்ஷனுக்கும் ஸ்டார் கனெக்ஷனுக்கும் டெரைவ் பண்ணுறப்பா. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியும்னா இன் ஸ்டார் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ த லைன் வோல்டேஜஸ் the phase voltage is √3 times of line voltage அப்படின்னு நம்ம எழுதலாம். திஸ் இஸ் phase voltage தான். இந்த இடத்துல நம்ம எழுதின வோல்டேஜ் வந்து Vன்றது that is phase voltage தான். இங்கே இருக்குல்ல V. ஓகேயா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த கனெக்ஷனான ஸ்டார் கனெக்ஷனுக்கு போகலாமா? ஸோ அடுத்த கனெக்ஷனான இதுதான் ஸ்டார் இல்லை, நெக்ஸ்ட் என்னோட டெல்டா கனெக்ஷனுக்கு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட டெல்டா கனெக்ஷன். சார் இதோட ரிசல்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக நம்ம அதை முடிச்சுட்டு ஒரு டேபிளாகவும் கொடுக்குறேன். ஸோ இது என்னோட லைன் வோல்டேஜ் VL is taken as V. ஓகே, ஸோ லைன் வோல்டேஜ் இஸ் டேக்கன் as V. அடுத்ததா இது என்னோட ஸ்டார்டிங் கரண்ட். ஸோ இது என்னோட பர் லைன் கரண்ட்டு, இது என்னோட ஃபேஸ் கரண்ட்ப்பா. ஓகே, அது வந்து லைன் கரண்ட்டு, இது வந்து ஃபேஸ் கரண்ட்டு. ஓகே, ஸோ இது எப்பவுமே ஃபேஸ் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து லைன் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். சிமிலராக அப்போ அங்கே நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி அதே மாதிரி கால்குலேட் பண்ணணும்ப்பா. ஸோ அங்கே நம்ம கால்குலேட் பண்ணோம்ல IST பர் ஃபேஸ். ஸோ என்ன சார் இந்த இடத்துல சேம் தான் சார். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் V by Z01. ஸோ இங்கே எனக்கு என்னென்னு கிடைக்கும்னா தட் இஸ் ISC அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்ததாக இப்போ எனக்கு லைன் வேணும் அப்படின்னா ஓகே, லைன் வேணும்னா என்ன பண்ணுவோம்ப்பா? ஸோ தட் இஸ் இன்ட்டு √3 வருமா? ஸோ எனக்கு இது லைன் கரண்ட்டு, ஃபேஸ் கரண்ட்டோட மல்டிப்ளை √3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ எனக்கு இது கிடச்சிரும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் V by Z01 எழுதலாமா? எஸ், V by Z01 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். சிமிலராக அதே மாதிரி ஸ்டார்டிங் டார்க்கு நம்ம எழுதணும்னா தட் இஸ் V ஸ்கொயரோட ப்ரொபோஷனல். அப்போ அதிலிருந்து நம்ம எலாபரேட் பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் டெல்டா சைட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் டெல்டா சிமிலராக ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் டெல்டா, இந்த ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு K by V ஸ்கொயர் அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும்பா. ஓகே, இந்த 4 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த 4 எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம டிவைட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஸ்டார்டிங் டார்க்கோட ரேஷியோஸும் ஸ்டார்டிங் கரண்ட்டோட ரேஷியோஸும் கிடைக்கும். இப்போ நம்ம கரண்ட்டுக்கு செக் பண்ணுவோமா? ஸோ த IST ஆஃப் ஸ்டார் டிவைடட் பை IST ஆஃப் டெல்டா இஸ் ஈக்குவலன் டு அங்கே என்ன சார் வந்துச்சு எனக்கு K டிவைடட் பை √3 இன்ட்டு Z01 வந்திருக்கும். போய் பாருங்களேன், K டிவைடட் பை √3 இன்ட்டு Z01. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் K இன்ட்டு √3 டிவைடட் பை Z01. ஸோ சரி
1 divided by root 3 V into Z01 divided by இங்க என்ன சார் இருக்கு root 3 into Z0 V divided by Z01. ஸோ இப்போ அதை டிவைட் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்ப்பா 1 by 3ன்னு வரும். இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா வாட் வி கெட் 1 by 3. அப்போது ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் ஸ்டார் டிவைட் பை டெல்டான்றது எனக்கு 1 by 3 கிடைக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து என்ன சொல்லலாம் IST ஆஃப் ஸ்டார் இஸ் 1 by 3 ஆஃப் IST ஆஃப் டெல்டா அப்படின்னு எழுதலாமா? ஓகேயா? அப்போ IST ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் ஸ்டார் இஸ் ஈக்குவலன் டு 1 by 3 times of starting current of delta. ஓகே அப்பா சிம்பிள் தான். இந்த எக்ஸ்பிரஷன்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது அதே மாதிரி TST ஆஃப் டெல்டா அந்த ரெண்டு திங்ஸை டிவைட் பண்ணுறப்போ வாட் வி கெட் ஸோ K by V square into 3 by KV squareன்னு வரும். ஸோ அப்போ அகெயின் இங்கேயும் எனக்கு 1 by 3 வரும். இப்போ ஃபைனலாக இதுலேயுமே ஸ்டார் ஆஃப் ஸ்டார் கனெக்ஷன் இஸ் ஈக்குவலன் டு 1 by 3 டைம்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு வரும். அவ்வளோதான்ப்பா. ஸோ திஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா மெத்தடாலஜிலையும் நீங்கள் ஸ்டார்டிங் கரண்ட்டு ஸ்டார்டிங் டார்க்கை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே அப்பா. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட். K அப்படின்றதுனா டர்ன்ஸ் ரேஷியோப்பா. ஓகே. ஸோ த வேல்யூ ஆஃப் Kன்றது தட் இஸ் அ டர்ன்ஸ் ரேஷியோ. ஓகேயா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாமா? ஓகேயா? ஸோ அப்போ ஃபைனலாக இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்லப்பா. ஸோ ஆக்சுவலாக இந்த கனெக்ஷன் இருக்குல்ல, இன் திஸ் கனெக்ஷன் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மீடியம் ரேஞ்ச் இண்டக்ஷன் மோட்டார். ஓகேயா? ஸோ இது எங்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் ஸ்பீட் கண்ட்ரோல் திஸ் மெத்தட் இஸ் யூஸ்ட் இன் மீடியம் ரேஞ்ச், that is 5 to 20 HP induction motors uses star and delta starters. ஓகே இப்போ நான் உங்களுக்கு இதில் டேபிள் கொடுத்துட்றேன் அண்ட் ப்ராப்ளம் வரப்போ இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த எல்லா கனெக்ஷன்லேயுமே இங்கே நம்ம பார்த்ததில் ஸ்டார்டிங் கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷனும் ஸ்டார்டிங் டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்ப்பா. ஓகே, ஸ்டார்டிங் கரண்ட்டு ஸ்டார்டிங் டார்க்குக்கான எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த டேபிளில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கிவன் டேபிளில் பொறுத்து நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அஸ்யூம் ஒரு 3 phase 400 volt 50 Hz 20 amp induction மெஷின்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 20 amp இண்டக்ஷன் மெஷின். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் இந்த சைடு, ஸோ அடுத்ததாக அதோட ஈக்குவேஷன்ஸு, அடுத்ததாக அதோட ஸ்டார்டிங் கரண்ட்டு, அடுத்ததாக அதோட ஸ்டார்டிங் டார்க்கு. ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸு, அடுத்ததாக அதோட ஈக்குவேஷன்ஸ், ஸ்டார்டர்ஸோட ஈக்குவேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு அதோட ஸ்டார்டிங் கரண்ட் அண்ட் ஸ்டார்டிங் டார்க்.
ஸ்டார்டிங் கரண்ட்டு, இந்த சைடில் என்னோட ஸ்டார்டிங் டார்க்கு. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்டார்டர்ப்பா, அடுத்ததாக அதோட ஈக்குவேஷனு, அடுத்ததாக அதோட ஸ்டார்டிங் கரண்ட்டு, அடுத்ததாக அதோட டார்க்கு. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஸ்டார்டர் என்னப்பா? தட் இஸ் DOL ஸ்டார்டர், ரைட்? ஸோ DOL ஸ்டார்டரில் நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டார்டிங் கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் IST ஃபார் DOL இஸ் ஈக்குவலன் டு ISC. அடுத்ததாக TST ஃபார் DOL is equivalent to ISC by IFL whole square SFL TFL. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல there is no factor. அப்போ 100% ஆஃப் கரண்ட் எடுத்துக்கோ. நம்ம என்ன பார்த்தோம்? this is a full voltage starter பா. ஸோ ஃபுல் வோல்டேஜ் கொடுத்ததுனால ஃபுல் கரண்ட்டும் போகும். 100 கரண்ட் வந்து 100, டார்க்கும் 100. ஓகே, there is no reduction in current as well as torque. இந்த மெத்தடில் நமக்கு கரண்ட்லேயும் டார்க்லேயுமே எந்த ரிடக்ஷனும் வராது. ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டார்டருக்கு போகலாமா? தட் இஸ் வேரியபிள் ரியாக்டர். ஸோ இங்கே என்ன? IST ஆஃப் வேரியபிள் ரியாக்டர் இஸ் ஈக்குவலன் டு X இன்டு IST ஆஃப் DOL. ஓகேயா? ஸோ IST ஆஃப் வேரியபிள் ரியாக்டர் இஸ் ஈக்குவலன் டு X இன்டு IST ஆஃப் DOL. அடுத்ததான் நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் டார்க்கு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் VR வேரியபிள் ரியாக்டர் இஸ் வாட்? எஸ், ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் வேரியபிள் ரியாக்டர் நாங்கள் நம்ம கால்குலேட் பண்ணோமா? ஸோ என்னப்பா கால்குலேட் பண்ணோம்? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது எக்ஸாக இருந்தால் இது எக்ஸ் ஸ்கொயராக இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஆஃப் TST ஆஃப் DOL. இப்போ பாருங்களேன், ஸோ கரண்ட் எக்ஸ் டைம்ஸாக இருந்தால் டார்க் எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸாக குறையுது. சி, எக்ஸ் வந்து 0.9ன்னா அப்போ கரண்ட் என்னவா இருக்கும்? 90 ஆம்ப்ஸாக இருக்கும். அப்போ டார்க் என்னவா இருக்கும்? 0.81 மாறி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் தானே, அப்போ எக்ஸ் வந்து 90ன்னா எக்ஸ் ஸ்கொயர் என்ன? 0.81. அப்போது 81 நியூட்டன் பர் மீட்டர் டார்க்காக மாறிடுது. புரியுதா? ஆக்சுவலாக 90 ஆம்பியர் கரண்ட்டை எடுத்துக்கிட்டு 81 நியூட்டன் பர் மீட்டர் டார்க்கை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த மெத்தடாலஜி. கரெக்டாக 90 ஆம்பியர் கரண்ட் எடுத்துக்கிட்டு 81 நியூட்டன் பர் மீட்டரை தான் கொடுக்குது. முன்னே இருந்தது 100 எடுத்துக்கிட்டு 100 கொடுத்துச்சு. அப்போ அதிகமான கரண்ட் தானே இது எடுத்துருக்கு. எஸ், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் அ லாஸ். அடுத்த மெத்தட் என்ன? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா? ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எப்படிப்பா இருக்கும்? தட் இஸ் த ஸ்டார்டிங் டார்க். TST ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் K ஸ்கொயர் ஆஃப் TST ஆஃப் DOL. கரெக்டா? அடுத்ததான் நெக்ஸ்ட்டு TST. திஸ் இஸ் IST பா, IST. ஓகே, அடுத்ததாக தான் TST. கரண்ட்டு, திஸ் இஸ் டார்க்கு. சேம் இதுக்குமே K ஸ்கொயர் TST ஆஃப் DOL தான் வந்திருக்கும். ஓகேயா? ஸோ இது ஒரு சேம் தான், இதில் எந்த இஷ்யூஸும் நமக்கு இல்லை. So therefore TST of auto transformer is K square into TST of DOL. அப்போ இந்த இடத்துல K வந்து நீங்கள் 0.9 அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்கன்னா what we get? K square is 0.81. அப்போது எனக்கு ஒரு 81 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்டை எடுத்துக்குது. ஸோ இங்கே எனக்கு டார்க்கும் என்னவா இருக்குது? 81 நியூட்டன் பர் மீட்டர் தான். அப்போ சேம் ரிடக்ஷன் தான் நடக்குது. அங்கே என்ன ரிடக்ஷன்ஸ் நடந்துச்சோ அதே ரிடக்ஷன்ஸ் தான் இப்போ இங்கேயுமே நடக்குது. ஓகே, அந்த இடத்துல என்ன ரிடக்ஷன்ஸ் நடந்துச்சோ கரண்ட்டில், ஸோ அதே ரிடக்ஷன்ஸ் தான் எனக்கு டார்க்லேயும் நடக்குது. ஸோ ஓகே, அப்போ திஸ் இஸ் பெனிஃபிட்னா when compared to the variable reactor கம்பேர் பண்ணுறப்ப இவன் எவ்வளவோ பெனிஃபிட் தானே. அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார் டெல்டா. ஸ்டார் டெல்டாவில் என்ன சார் நம்ம பார்த்தோம்? ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் ஸ்டார் இஸ் 1/3 டைம்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் டெல்டா அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் கரண்ட் ஆஃப் ஸ்டாரையும் கால்குலேட் பண்ணோம். IST ஆஃப் ஸ்டார் இஸ் 1/3 டைம்ஸ் ஆஃப் IST ஆஃப் டெல்டா.
ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் 1/3 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகிடுது சார். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 3 டைம்ஸாக ரெடியூஸ் ஆகுது. அப்போ கரண்ட்டை வந்து 100/3 ஆம்ப்ஸாக மாறுச்சுன்னா டார்க்கும் என்னவாயிடும்னா 100/3 நியூட்டன் பர் மீட்டராக மாறிடும். ஓகே அப்பா, ஸோ கரண்ட் வந்து எனக்கு 100/3 மாறுச்சுன்னா டார்க்கும் என்னவா மாறிடுதுன்னா 100/3 மாறிடுது சார். ஓகே, அப் டு திஸ் கிளியரா? அவ்வளவுதான்ப்பா, இதுதான் என்னோட கிவன் டேபிள். ஓகே, சி இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரியுது இல்லை இந்த மெத்தடாலஜிஸில்? ஸோ கரண்ட் எவ்வளோ குறையுது, டார்க் எவ்வளோ குறையுது அப்படின்றது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டார்டர்னா என்னப்பா, கரண்ட்டு டார்க் இந்த ரெண்டுத்துக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போ ஸ்டார்டிங் கரண்ட் எவ்வளோ குறைஞ்சிச்சு, டார்க் எவ்வளோ குறைஞ்சிச்சு, அதை வச்சு நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம டிசைன் பண்ணிக்கிறோம். அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நான் டிஒயில் ஸ்டார்டரை மட்டும் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ தான் இந்த ஃபர்தர் இந்த டேபிளை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றனால கொஞ்சம் வேகமாக சொன்னேன். ஜஸ்ட் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். மற்ற மெத்தட்ஸ் மாதிரி தான்ப்பா டிஒஎல்லுமே, சேம் அதே ப்ரொசீஜர்ஸ் தான். ஃபைனலாக இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை ஈஸியாக உங்களால் டெரைவ் பண்ணிக்க முடியும். அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபஸ்ட் கேஸில் நான் உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ் எதுக்காக வேணும் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் அதுக்கான ஆன்சர்ஸை பிங்க் பண்ணி விடுறேன். ஸோ இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். அண்டு வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்சனலாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நாளைக்கு கிளாஸஸில் நம்ம இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ இண்டக்ஷன் ஜெனரேட்டர்ஸை பற்றியும், ஸோ அடுத்ததாக டெஸ்டிங் ஆஃப் த இண்டக்ஷன் மிஷின்ஸ் இருக்குது, அதையும் நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நாளைக்கு டெஸ்டிங்கு ஜெனரேட்டர்ஸை முடிச்சிட்டோம்னா அடுத்ததாக என்னோட ஸ்பீட் கண்ட்ரோலு, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின், இந்த 2 டாபிக் தான்ப்பா இருக்குது. ஓகே, வில் முடிச்சிடலாம் நம்ம. சூஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் டிஎன்பிசி ஏஇ சூஸ் பண்ண வருவாங்களா சார்? கண்டிப்பாக வருவாங்கப்பா. ஓகே, ஸோ எம்ஏடபிள்யூஎஸில் ஏஇ வந்து இன்னும் போஸ்டிங்கே நமக்கு கொடுக்கலையே. ஸோ அதனால் அதில் வந்து வந்த எல்லா கேண்டிடேட்டும் கண்டிப்பாக இதுலேயும் வருவாங்க. ஸோ நோ டவுட் இன் தட். ஓகேயா, ஸோ அது அட்லீஸ்ட் போஸ்டிங் போட்டு இருந்தாங்க அப்படின்னாலுமாச்சு வரமாட்டாங்கப்பா. இப்போ அதில் ஏதாச்சும் கோர்ட் கேஸு அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகிடும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அதனால வருவாங்க. ஓகே, ஆக்சுவலாக எம்ஏடபிள்யூஎஸ் முடிஞ்சு போஸ்டிங் முடிஞ்சு ஒரு 1 month 2 month நடந்துருந்துச்சுன்னா அப்பயே அந்த ப்ராசஸ் அப்பயே முடிஞ்சு போஸ்டிங் போட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக மாறி இருக்கும். பட் அது அப்படி நடக்கலை. ஸோ வில் செக். ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம். வில் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூப்பா.